அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். ஏன் இது அண்ணாமலைக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது. இது திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது தொடர்ச்சியாக நடக்கும். அவங்க நேர்மையாளர் அப்படிங்கிற பிம்பம் மக்கள் மனசுல இருந்தது அப்படின்னா அதை முதல்ல அடிச்சு உடைக்கிறது தான் திமுகவுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இதற்கு முன்னாடி யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடந்திருக்கு. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் மேல இதே மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. அவர் ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு பேசினாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, கோர்ட்ல கேஸ் இருக்கு, அதெல்லாம் அதை பத்திலாம் எதுவும் கவலையே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையுடைய நிலப்பத்திரம் எப்படி வெளியில வந்ததோ அதே மாதிரி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர், வருமான வரி தாக்கல் செஞ்சிருப்பார் இல்லைங்களா, அந்த கணக்குகள் அப்படியே வெளியில வந்தது. ஹிந்து பேப்பர்ல வெளியில வந்தது. தமிழக அரசியல் எவ்வளவோ நாளா நீங்க கவனிச்சிருக்கீங்க. எந்த ஒரு அரசியல்வாதியோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது வெளியில வந்திருக்கா? ஆனா சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்துடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர் வெளியில வந்தது. அது ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு 3 வருட கணக்குகளே அவர் ஐடியில் தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ்டு ரிட்டர்ன்ஸ் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருமான வரியில இருக்கு. நீங்க ஒரு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க, அதுல சில சிக்கல்கள் சரியா செய்யல, அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் அதை அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை அவர் பண்ணியிருக்காரு. இதை எடுத்து போட்டு அவர் மேல மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் மணி லாண்டரிங் பண்றாரு, அவர் கடன் கொடுக்கிறாரு, வட்டிக்கு கடன் கொடுக்கிறாரு, இது எல்லாத்தையும் பயங்கரமான பிரச்சாரம். இந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேர் அதை போய் படிப்பாங்க? ஏன்னா இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பரீட்சையில கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி. கேள்வி எப்பவுமே ஒரு வரியில தான் இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம பதில் 10 பக்கத்துக்கு எழுதணும். அதுதான் இவங்களுடைய பலம். இவங்க இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது பொய் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு 10 பக்கத்துக்கு உட்கார்ந்து பேசணும். நம்ம ஆட்கள் பொதுவாகவே இந்த 10 பக்கம் பேசுறதை எவனுமே கேட்க போறது கிடையாது. அந்த ஒரு வரியில பேசுறதை தான் அவன் கேட்பான். அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ அதைத்தான் உண்மை அப்படின்னு நம்புவான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பிளஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இது எல்லாமே திட்டமிட்டு கட்டமைக்கிற விஷயம்.